நம்ம மோசை என்னதான் பிரசங்கம் பண்ணிருக்கிறோம்? மோசை ஒரு கோவக்காரு. மோசையை பத்தி என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு கோவக்காரு, டென்ஷன்காரு. இந்த சொல்றாரு, என் பேரை கிறுக்கி போடு, இந்த ஜனங்களை எனக்கு நானே பார்த்தேன், ஜனங்கள் என் பேரை கிறுக்கி போடு, வேண்டாமப்பா, இப்படிதான் ஒரு கோபக்காரு. ஆனா தேவன் என்ன சொல்றாருமா மோசையை பார்த்து, இவனவன் உண்மை உள்ள மனுஷன். ரெண்டாவது இன்னொரு வருஷம் சொல்லுவாரு, இன்னொரு வருஷம் என்ன, சாந்த குணமுள்ள மனமா. கோபக்காரன் மனுஷன் முன்னாடி நம்ம கோபம், மனுஷனுக்கு முன்னாடி இவன் சரியில்லை, மனுஷனுக்கு முன்னாடி இவன் கெட்டவன், மனுஷனுக்கு முன்னாடி இவன் நல்லல. ஆனா தேவன் பார்வைக்கு எப்படிப்பட்டவனா, உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். அதனால என்ன நடந்து தெரியுமா? உண்மையா இருக்க மனுஷனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உஷமான வசம், அருமையான வசம், தேனா இருக்குது, அமிர்தமா இருக்குது. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இருக்க கூடாது. படிக்க படிக்க ஒவ்வொரு நிமிஷமும் மாறுது. ஏன்னா உபாகம் 34 வாசிங்களேன், 6, உபாகம் 34:6. அவர் அவனே மோவாப்பு தேசத்துள்ள யாருங்க மோசை அடக்கப்பட்டது? தேவனுங்க. எவ்வளவு ஒரு மகிமையானது பாத்தீங்களா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதப்படுவான். மோசை மரணம் அடைந்த பிறகு அடக்கம் பண்ணது யாராமா? கர்த்தரே அடக்கம் பண்ணினார். இதுவரைக்கும் கல்லறையை எந்த விஞ்ஞானி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. நாம் வாழ்க்கையில உண்மையா இருக்கும் என்று சொன்னார், தேவனுக்காக உண்மையா இருப்போம் என்று சொன்னார், நம்மளை பெரிய ஒரு அதிகாரியாய் மாற்றுவார். அல்லேலூயா.